Hello viewers, welcome back to our channel. Today we are going to see online class sentences. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஆன்லைன் கிளாஸில் கம்யூனிகேட் பண்ணணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக யாராவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா கூட மியூட் யுவர் செல்ஃப் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லலாம். இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச சென்டென்ஸ். கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலே இந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் கிளாஸை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலை வணக்கம் மாணவர்களே, அல்லது குட் மார்னிங் எவ்ரி ஒன், காலை வணக்கம் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்கள் கிளாஸ் வந்து ஆஃப்டர்நூன் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன், அனைவருக்கும் மதிய வணக்கம், அல்லது குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மதிய வணக்கம் மாணவர்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஆர் யூ ஆல்னால் எல்லாருக்குமே தெரியும், அனைவரும் நலமா. ஹவ் ஆர் யூ ஆல், நீங்கள் அனைவரும் நலமா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க ஹவ் ஆர் யூ மேம், அப்போ நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஐ எம் குட், நான் நல்லா இருக்கிறேன், அல்லது ஐ எம் ஃபைன், ஐ எம் கிரேட். இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், பட் 10 o'clock 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் லிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் லிங்கில் ஜாயின் ஆகிருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லலாம். வெயிட் ஃபார் அ while, let everyone come and join the class. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் கிளாஸில் ஜாயின் பண்ணட்டும். வெயிட் ஃபார் அ while, let everyone come and join the class. It's time for taking attendance. இப்போ நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம். இட்ஸ் டைம் ஃபார் டேக்கிங் அட்டெண்டன்ஸ் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கான நேரம் இது. இட்ஸ் டைம் ஃபார் டேக்கிங் அட்டெண்டன்ஸ், அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கான டைம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ரீட் பண்ணலாம். ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன், நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு இந்த கொஷின் கேட்கலாம். ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன், நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா. சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்கும், சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெட்வொர்க் கனெக்ஷன் புவராக இருந்தது அப்படின்னா அவங்களால பேசுகிறது டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக அவங்களால கேட்க முடியாது. அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸாக வாலண்டியராக சொல்லலாம். அப்படி அவங்க வாலண்டியராக சொல்லலை அப்படின்னா டீச்சர்ஸ் கூட கேட்கலாம். ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன், நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா. சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கல அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்ணலாம். இஸ் இட் கிளியர் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு தெளிவாக இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். இஸ் இட் கிளியர் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா. இஸ் இட் கிளியர் டு அதர்ஸ். எஸ் மேம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சரியாக கேட்கல அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கலாம். யூ மஸ்ட் ஹாவ் சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதர்ஸ் ஆர் கெட்டிங் கிளியர்லி. மற்றவங்களுக்கு தெளிவாக கேட்குது, உனக்கு சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. யூ மஸ்ட் ஹாவ் சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதர்ஸ் ஆர் கெட்டிங் கிளியர்லி. ஸ்க்ரீனில் நீங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்க்ரீன் தெளிவாக இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் த ஸ்க்ரீன் கிளியர் டு யூ, ஸ்க்ரீன் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா. இஸ் த ஸ்க்ரீன் கிளியர் டு யூ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டுக்கலாம். தெளிவாக இருக்குது அப்படின்னா எஸ் மேம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. கிளியராக இல்லை மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் லுக்ஸ் பிளர்ரி, இது மங்கலாக தெரிகிறது. இட் லுக்ஸ் பிளர்ரி. அல்லது இப்படியும் சொல்லிக்கலாம், த ஸ்க்ரீன் லுக்ஸ் பிளர்ரி, திரை மங்கலாக தெரிகிறது. த ஸ்க்ரீன் லுக்ஸ் பிளர்ரி. டீச்சர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோட மைக்காவது ஆனில் இருந்தது அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ஆன்லைன் கிளாஸை. அப்படிங்கிற டைமில் டீச்சர் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் மைக் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ். பேக்ரவுண்ட் நாய்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்கள், அதாவது மியூட் பண்ணுங்கள் அந்த மீனிங்கில் சொல்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் மைக் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ். பின்னணி இரைச்சலை தவிர்க்க உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் மைக் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்.
ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ் அப்படின்னா உங்களோட வீடியோஸை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். டேன் ஆன் யுவர் வீடியோஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். வீடியோவை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டேன் ஆன் யுவர் வீடியோஸ். ஒரு கான்செப்ட் நடத்தி முடிக்கும்போது அன்மியூட் யுவர் மைக் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஷின்ஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அன்மியூட் யுவர் மைக் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஷின்ஸ். உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் கேட்க விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்மியூட் யுவர் மைக் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஷின்ஸ். நீங்கள் எதுவும் கொஷின்ஸ் கேட்க விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன் அப்படின்னா இன்றைய பாடத்தை தொடங்குவோம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன். ஒரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸில் லேட்டாக லிங்கில் ஜாயின் பண்ணும்போது 10 o'clock கிளாஸு 10:15க்கு ஜாயின் பண்ணுறாங்க. வி ஸ்டார்டட் கிளாஸ் 15 minutes பிஃபோர். வாட் ஹாவ் யூ பீன் டூயிங்? 15 minutesக்கு முன்னாடியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு வி ஸ்டார்டட் கிளாஸ் 15 minutes பிஃபோர். வாட் ஹாவ் யூ பீன் டூயிங்? 15 minutesக்கு முன்னாடியே நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட் ஹாவ் யூ பீன் டூயிங்? நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ் ஆன் டைம். சரியான நேரத்தில் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ் ஆன் டைம். சரியான நேரத்தில் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். டோன்ட் லெட் இட் ஹேப்பன் அகெயின். மீண்டும் இது நடக்க அனுமதிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லெட் இட் ஹேப்பன் அகெயின். ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங். இப்போ யாராவது மைக்கை ஆஃப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து சவுண்டை ரெய்ஸ் பண்ணும். ஸோ அப்போ சவுண்ட் கேட்கும்போது கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக டீச்சர் இந்த கொஷினை கேட்கலாம். ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங். யாரோட மைக் ஆஃப் பண்ணல, பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங். ஹாவ் யூ ஆல் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க்? எல்லோரும் உங்கள் ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஹாவ் யூ ஆல் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க்? எல்லோரும் உங்கள் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டிங்களா? சப்போஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வாய் டின்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க்? உங்கள் வீட்டு பாடத்தை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கலாம். வாய் டின்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க்? உங்கள் ஹோம்ஒர்க்கை ஏன் செய்யலை? வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே? நேற்று நம்ம எங்கே நிறுத்தணும்? இப்போ ஒரு லெசன் நேற்று பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும்போது கேட்பாங்க வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே? நேற்று நம்ம எங்கே நிறுத்தணும்? வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே? வாட் டிட் வி லேர்ன் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ்? நம்மளோட முந்தின கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் வி லேர்ன் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ்? நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? வாட் டிட் வி லேர்ன் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ்? ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் அண்ட் டர்ன் டு பேஜ் நம்பர் 15. எல்லோரும் புத்தகத்தை எடுங்க, புத்தகத்தை எடுத்து பேஜ் நம்பர் 15க்கு திருப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் அண்ட் டர்ன் டு பேஜ் நம்பர் 15. வாயில் ஐ ரீட் பிளேஸ் யுவர் ஃபிங்கர் அண்ட் ஃபாலோ. நான் ரீட் பண்ணும்போது உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயில் ஐ ரீட் பிளேஸ் யுவர் ஃபிங்கர் அண்ட் ஃபாலோ. புக்கில் டீச்சர் ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லைன் பை லைன் நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்படி சொல்கிறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. வாயில் ஐ ரீட் பிளேஸ் யுவர் ஃபிங்கர் அண்ட் ஃபாலோ. அண்டர்லைன் தி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு அண்டர்லைன் தி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராமர் கிளாஸ் நடத்த போகிறாங்க அப்படின்னா கீப் யுவர் கிராமர் புக்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கிராமர் புக்ஸ் எல்லாம் ரெடியாக வைத்திருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் யுவர் கிராமர் புக்ஸ் ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஸ்க்ரீனை பார்க்காம வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டீச்சர் வந்து இந்த கமெண்ட் சொல்லலாம். பே அட்டென்ஷன் ஜாக், லுக் அட் த ஸ்க்ரீன். கவனம் செலுத்து ஜாக், ஸ்க்ரீனை பாரு அப்படின்னு சொல்லலாம். பே அட்டென்ஷன் ஜாக், லுக் அட் த ஸ்க்ரீன். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஒரு முக்கியமான தலைப்பு. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் அல்லது திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெசன். இது ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னு சொல்லலாம். லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளு. லிசன் கேர்ஃபுல்லி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ப்ளீஸ் கிளிக் த ஹேண்ட் ஆப்ஷன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியலைன்னா ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கிளிக் த ஹேண்ட் ஆப்ஷன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் கிளாஸாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியலைன்னா உங்கள் கைகளை உயர்த்தவும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆன்லைன் கிளாஸில் ப்ளீஸ் கிளிக் த ஹேண்ட் ஆப்ஷன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். அப்போ டீச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் புரியலை, ஸோ ரிப்பீட் பண்ணோம்னா அந்த கான்செப்டை உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளீஸ் கிளிக் த ஹேண்ட் ஆப்ஷன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு புரியலைன்னா ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்பீட் ஆஃப்டர் மீ. டீச்சர் ஒரு போயம் டீச் பண்ணும்போது லைன் பை லைன் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது லைன் பை லைன் ரீட் பண்ணும்போது அவங்க சொன்ன பிறகு அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க. ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னா நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிற மீனிங். சே இட் இன் லவுட் வாய்ஸ் அப்படின்னா சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சே இட் இன் லவுட் வாய்ஸ். அகெயின் ப்ளீஸ் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அகெயின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ டின்ட் ஹியர் யூ அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டின்ட் ஹியர் யூ. வாட் டிட் யூ சே, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ சே. தேர் மஸ்ட் பி நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் மஸ்ட் பி நெட்வொர்க் இஷ்யூ. இப்போது சொல்ல வர்றது கேட்கல அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தேர் மஸ்ட் பி நெட்வொர்க் இஷ்யூனா நெட்வொர்க் இஷ்யூ இருக்க வேண்டும். ட்ரை அகெயின் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை அகெயின் ஆஃப்டர் சம் டைம். யூ ஹாவ் 10 minutes டு கம்ப்ளீட் திஸ் அப்படின்னா இதை முடிக்கிறதுக்கு உனக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் 10 minutes டு கம்ப்ளீட் திஸ். ஆன்லைன் எக்ஸாம் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண 10 minutes இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். யூ ஹாவ் 10 minutes டு கம்ப்ளீட் திஸ். ஐ couldn't see the book in your hand. Please show in the camera. உன் கையில் புத்தகம் இருக்கிறத என்னால் பார்க்க முடியலை, கேமராவில் காமி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ couldn't see the book in your hand. Please show in the camera. Turn to page number 18 அப்படின்னா பேஜ் நம்பர் 18க்கு திருப்பு. Turn to page number 18. பேஜ் நம்பர் 18க்கு திருப்பு. Look at activity number 5. ஆக்டிவிட்டி நம்பர் 5 பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு look at activity number 5. Now I am going to ask you some questions. நான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு now I am going to ask you some questions. Who knows the answer? யாருக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு who knows the answer. I will ask one by one அப்படின்னா ஒவ்வொருத்தராக கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will ask one by one. Wait for your turn. உங்கள் முறைக்கு காத்திருங்க. இப்போ டீச்சர் 1 by 1 கொஷின் கேட்டுகிட்டே வராங்க அப்படின்னா வெயிட் ஃபார் யுவர் டேன் அப்படின்னா உங்கள் முறைக்கு காத்திருங்க, உங்கள் டேனுக்கு காத்திருங்க. உங்ககிட்ட கொஷின் வரும்ல அந்த டேனுக்கு காத்திரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் ஃபார் யுவர் டேன். ஐ வாஸ் நாட் கெட்டிங் யுவர் வாய்ஸ் கிளியர்லி அப்படின்னா உன்னோட வாய்ஸ் எனக்கு கிளியராக கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் நாட் கெட்டிங் யுவர் வாய்ஸ் கிளியர்லி. டோன்ட் டர்ன் ஆன் யுவர் மைக் அன்டில் ஐ ஆஸ்க் யூ டு டூ. நான் நீ மைக்கை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீ உன்னோட மைக்கை ஆன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டர்ன் ஆன் யுவர் மைக் அன்டில் ஐ ஆஸ்க் யூ டு டூ. உன்னோட மைக்கை நான் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீ மைக்கை ஆன் பண்ண வேண்டாம். ஜான் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சர். ஜான் நீ மைக்கை ஆன் பண்ணி பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜான் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ டீச்சர் கேட்கலாம் who would like to read? யார் வாசிக்க விரும்புகிறா? who would like to read? do you want to answer question number 9? கொஷின் நம்பர் 9க்கு ஆன்சர் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு do you want to answer question number 9? இப்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். எக்ஸலண்ட், குட், வெரி குட். எக்ஸலண்ட் ஆன்சர்னால் அருமையான பதில். யூ ஆர் ரைட் அப்படின்னா நீ சொல்கிறது சரி, யூ ஆர் ரைட். ஐ எம் ஷுவர் யூ வில் ஆன்சர் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். அடுத்த தடவை நீ நல்லா ஆன்சர் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஈவன் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் ஆர் ராங். ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து தப்பாக சொன்னாலுமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். ஐ எம் ஷுவர் யூ வில் ஆன்சர் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஐ நியூ யூ குட் டூ இட். நீ அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். இப்போ மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் அவங்க கரெக்டாக சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ நியூ யூ குட் டூ இட். நீ அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும்.
டஸ் எனிஒன் ஹாவ் அ கொஷின். டீச்சர் ஒரு லெசன் எடுத்து முடித்ததும் யாருக்காவது கொஷின் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் டஸ் எனிஒன் ஹாவ் அ கொஷின். யாருக்காவது கொஷின் இருக்கிறதா? டஸ் எனிஒன் ஹாவ் அ கொஷின். ஷால் வி கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் போவோமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷால் வி கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் பேஜ். அடுத்த பேஜுக்கு செல்வோமா. இப்போ இந்த பேஜ் முடிச்சிட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் செல்வோமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷால் வி கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் பேஜ். கேன் யூ ஆல் see the PPT on screen. ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லோரும் பிபிடியை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஆல் see the PPT on screen. ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லோரும் பிபிடி பார்க்க முடியுதா. கேன் யூ ஆல் see the PPT on screen. ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அப்படின்னா பாருங்க அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்போ ஸ்க்ரீனில் அவங்க பிபிடி ஷேர் பண்ணியிருக்காங்க டீச்சர் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் சென்ட் த நோட்ஸ் ஆஃப்டர் த கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்க்கு அப்புறம் நோட்ஸ் அனுப்புகிறேன், அதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நோட்ஸ் அனுப்புகிறேன் அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. ஐ வில் சென்ட் த நோட்ஸ் ஆஃப்டர் த கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்க்கு அப்புறம் நோட்ஸ் அனுப்புகிறேன். ஹூ ஹேஸ் இன் ஆன்சர்ட் எட். யார் இன்னும் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஹேஸ் இன் ஆன்சர்ட் எட். டீச்சர் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அப்போ ஆன்சர் பண்ணாமே யார் இருக்கிறா, இது வரைக்கும் யார் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஹேஸ் இன் ஆன்சர்ட் எட். ப்ளீஸ் டெல் யுவர் நேம் அப்படின்னா உன் பெயரை சொல். ஹூ ஹேஸ்ன்ட் ஆன்சர்ட் எட். இது வரைக்கும் யார் இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு மிஸ் கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஐ எம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டீச்சர் இந்த கொஷின் கேட்கலாம். ப்ளீஸ் டெல் யுவர் நேம். உன் பெயரை சொல். தேர் இஸ் நோ ஹோம்ஒர்க் ஃபார் டுடே அப்படின்னா இன்று வீட்டு பாடம் இல்லை. தேர் இஸ் நோ ஹோம்ஒர்க் ஃபார் டுடே. இட்ஸ் டைம் டு வைண்ட் அப் அப்படின்னா இது நிறுத்தக்கூடிய நேரம், அதாவது டைம் ஓவர் ஆகிட்டு அப்படின்னா மிஸ் சொல்லுவாங்களா இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் மீனிங் தான். இட்ஸ் டைம் டு வைண்ட் அப், இது ஸ்டாப் பண்ணக்கூடிய நேரம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். ஜாயின் த கிளாஸ் டுமாரோ இன் த சேம் லிங்க். சேம் லிங்கில் நாளைக்கும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாயின் த கிளாஸ் டுமாரோ இன் த சேம் லிங்க். பி ஆன் டைம் எவ்ரி ஒன். எல்லோரும் ஆன் டைமில் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ஆன் டைம் எவ்ரி ஒன். எல்லோரும் சரியான நேரத்தில் இருங்கள். பி ஆன் டைம் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரியும், மாணவர்களுக்கு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.